வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பவுலப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார்: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே புது சிருஷ்டியாக நாம் இருக்கிறோமா? புதிய சிருஷ்டி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அல்லது நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். அப்படி மாற்றுறதுல முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னதுங்க? நாம் மனம் திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் நான் வந்த பாதை சரியல்ல, நான் கிறிஸ்துவை நோக்கி என் பாதையை திருப்புகிறேன் என்பதுதான் மனம் திரும்புதல். ஆகவே மனம் திரும்பி இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஆகவே அப்படி ஒருவன் கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவுக்குடைய அந்த சுபாவத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. கடவுள் அவனை புதிதாக மாற்றுகிறார். தேவன் மனிதர்களை படைத்தார். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில பொல்லாதவைகளை தெரிந்து கொண்டு கடவுளுக்கு பிரியமில்லாதவைகளை செய்தார்கள். நல்லவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே கடவுள் என்ன செய்கிறார்? தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்கெல்லாம் நித்திய ஜீவன் என்கிற அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதுதான் கடவுளுடைய பரிசு. இப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்துக்குள்ள என்ன நடக்குதுங்க? நம்ம புதிய படைப்பாய் மாறுகிறோம். கடவுள் நம்முடைய உள்ளான மனிதனை புதிய மனிதனாக மாற்றுகிறார். ஆகவே அந்த புதிய சிருஷ்டி ஆரம்பித்து விட்டால் பழையவைகள் எல்லாத்துக்கு மேல ஒரு வெறுப்பு வரும். பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வரும். ஒரு தவறுதலா பழக்க தோஷத்துல ஏதாவது ஒரு பாவம் செஞ்சா கூட உள்ளம் குத்தும். அப்ப என்ன அர்த்தம்? புது சிருஷ்டி வந்துருச்சு. அந்த புது சிருஷ்டியை உண்டாக்குன அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து கிரியை செய்கிறார் என்பது நமக்கு புரிகிறது. அதனாலதான் தேவன் இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கொண்டார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவங்க எல்லாரும் முடிவில்லாத வாழ்க்கைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்துக்காக கடவுள் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே பலியாக கொடுத்து விட்டார். அதனால கடவுள் இந்த உலகத்தின் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருங்கிறத நிரூபித்திருக்கிறார். அந்த அன்பை நம்ம புறக்கணிக்கலாமா? அந்த அன்பின் நிமித்தம் தன்னோட மகனையே நமக்காக பலியாக்கினாரே, அப்படிப்பட்ட அவர் கொடுக்கிற அந்த புதிய சிருஷ்டியை நம்ம அழுக்காக்கலாமா? அதனால புதிய சிருஷ்டியாக நாம் மாறணும். புதிய சிருஷ்டிங்கிற கடவுள் உள்ளார்ந்த மனிதனை மாற்றும் போது வெளியே நம்முடைய செய்கையில, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய வார்த்தையில, நம்முடைய பார்வையில அந்த புதிய சிருஷ்டியை நாம நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு தான் தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் புதிய மனிதர்களாக, புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புதிய ஆரம்பத்தை சரியாய் பயன்படுத்தி புதிய பாதையில பயணிக்கிறவர்களா இருப்போம். அதாவது கிறிஸ்துவினுடைய பாதை. அந்த பாதையை பத்தி அவர் சொல்லும்போது விசாலமான வாசல் அழிவுக்கு போகுது, ஆனா இடுக்கமான வாசல் நித்திய ஜீவனுக்கு போகுது. அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனின் பாதையில நம்ம போகணும்னா நம்ம இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இடுக்கமான வாசல். ஆனா அந்த புதிய பாதை அல்லது அந்த புதிய சிருஷ்டியின் அனுபவம் நெருக்கமா தெரிஞ்சாலும் அது முடிவிலே ஜீவனுக்கு நடத்தும். ஆகவே நாம் நம்மை நாமே
அந்த புதிய சிருஷ்டியில வளருவதற்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.